வணக்கம், நான் உங்கள் ஜேடி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து மிட் நைட் பிரியாணி சாப்பிட போகிறோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆக போகுது. நம்ம பசங்களாம் வந்திருக்காங்க, 2 பேர் வந்திருக்காங்க, முபாரக், தர்ஷன், அப்புறம் இன்னொருத்தருக்கு அவனை கூட்டிகிட்டு நம்ம கிளம்புறோம். அண்ட் இப்போது வந்து நாயை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போனோம்னா இங்கே 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 வீடு 2 வீடு தள்ளி எங்கள் வீட்டில் 2 வீடு தள்ளி, தம்பி வாப்பா, நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல வாப்பான்னு கதவு திறந்து கொடுப்பா அப்படின்ட்டு ஒரு ஆண்டி கத்தின்னு இருக்காங்க. எனக்கு மட்டும் தான் கேட்குதுன்னு நினச்சேன், இவங்களுக்கும் கேட்குது. ஸோ அதனால் அவங்க தூக்கத்தில் வளர்றாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு கேட்டுச்சா? கேட்கலையா? தம்பி வாப்பா, கதவு திறந்து கொடுப்பா, நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்லப்பா அப்படின்னாங்க. அங்கே போயிட்டு நானே சாக்க இப்படின்னு பார்க்குறேன். சரி, நமக்கு தான் இப்படி கேட்குது அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவனுக்கும் கேட்குதுன்னா அதனால பிரச்சனை இல்லை. சரி போகலாமா? என்னடா வண்டியா ரெடி? இந்த பிரியாணி காண்டி எல்லாம் சூடாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். வெற்றி வெற்றி. இங்கே வந்து கூட்டமாக இருக்கும் காரணத்தினால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல போகிறோம். சாப்பிடலான்னு வந்தோம், உட்காந்து சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. ஒரு எலும்பு கூட கிடைக்கலடா. ரெண்டு சிக்கனா? ஆமாம், 3 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏய் தூங்குறான்டா, தாண்டா தூங்குற? தூங்குறா. என் கேமராமேன் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கீங்க? சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். ஏச்சி வாங்கடா. கொஞ்ச நேரம் தூங்கிட்டா போடா. தூங்குறான், ஒருத்தர் வீடியோ எடுக்க மாட்டோம். சாப்பிட்றியா சிக்கனு? உங்களுக்கு வந்து ஒரு புது பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். யாராவது? ஆடா லுங்கேஷா. டேய் நாளைக்கு காமி சீசன் நாளைக்கு காமி. ஏன் சொல்லி போடணும்யா? இது வேற மாதிரி வருது. வேற மாதிரினா ட்ரெஸ் இல்லாமல் வருவியா? ட்ரெஸ் இல்லாமல் வருவியா? ட்ரெஸ் போட்டு தானே வருவேன். அதுவே யோசிக்கிறான் வெறும் ஒரு செகண்டு. அந்த காஸ்டியூம்ல கம்மி என்ன? அன்னைக்கு ஒரு கண்டென்ட் போடு. முன்னாச்சு தாண்டா மாட்டப்பையா? போடு. அதே பேர்ரா எப்பனோண்ட பிரா சாப்பிட்ற? எத்தவிடா எத்தவிடா பாதி எத்தவிடா உனக்கு இல்லாததா? வயிறு வலி. சிக்கன் எப்படி இருக்கு? டேய் எத்தூர் போடுறா. என் பேக்கெட் இருக்குன்னு எனக்கு ஏற்றல. அங்கே போனவொடனே போலீஸ்காரன் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் நாங்கள் திட்டத்தனை மாற்றின வந்துட்டோம். எல்லாம் யாருக்காக? எப்படி இருக்கா? நீங்கள் நாளைக்கு சொல்லு. நாளைக்கு இல்லை, சாப்பாடு எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா உங்க கால் விழுந்திருப்பேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு பீயத்துக்கிற நாய்களா. நீ எப்படி இருக்கேன்னு கேட்கல. நல்லா இல்லைன்றாடா. நல்லா தானே இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் டேய் போகிற வரல அவனுக்கு ஃபோன் வந்துச்சு, ஆரிஷ் பண்ணான்னு நினைக்கிறேன். டேய் அம்மா கிட்ட சொல்லாதடா, நான் மசூதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன்டா அப்படின்றான். மசூதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன்டா, நான் நோன்பு வச்சுக்கிறேன்டா, நான் சாப்பிட்டு நோன்பு வச்சுக்கிறேன்டா அப்படின்றான். எங்கள் அப்பா வீட்டில் தெரியாது, நோன்பு வைக்க மாட்டேன். நீ அவ்வளோதான் முடிச்சு டைம் முடிச்சா நோன்பு வைக்க மாட்டேன். வீட்டை வந்து நோன்பு வச்சுக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். வீட்டில் இருந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா போட்டுருந்தேன். தெய்வம் தான் இவன் தான். சரி போட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் டைட்டாக ஜூஸியாரு ஜூஸி சொல்லணும் எல்லாம். சாப்பாடு உப்பு காரம் இருக்கானே தெரியாது.
எது அதிகமாக இருக்கோ அது அதிகமாக இருக்குங்க அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து தண்ணி எடுத்துன்னு வரல பற்றியா, தப்பு பண்ணிட்டோம் பற்றியா. 4 மணிக்கு என்ஜாய் தான் கொழுப்பு இதான் எல்லாருக்கும் ஏறி போயிருக்கு. அதனால தான் நாங்கள் 4 பேர் சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலி இது எங்கள் பிளானே கிடையாது, நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோன்றது. போட ஈஸியாக பண்ண பிளான்ல எதுவுமே இல்லை. ஈஸியாக போகலான்னு தான் இருந்தோம். அப்படியா? ஆமாம். சண்டே காலை ஈஸியாக போகலான்னா இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்கான், கௌஷிக் வந்துட்டான் குறுக்க. வாங்கடா பிரியாணி சாப்பிட போகலாம். ஆமாம், அவன் எங்க அவனே வரல. எங்க அவன்? எனக்கு இப்போ தானே ஸ்ட்ரைக் ஆகுது. எங்கடா அவன்? வாங்கடா பிரியாணி சாப்பிட நைட்டே போகலாம். ஓட்டும் போது பார்த்தேன்டா. சரிடா போகலான்டா அப்படின்னா. வரீங்களா? இல்லை வேணாம் வாடா அப்படின்னா. போகிற பிளானை என்னது போடுற பிளானை கெடுக்க வேணாடா, வாடா போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லோரும் நாங்கள் வந்தோன்னா எவனுமே வரல. இன்னொருத்தன் நேற்று நைட்டு வரேன்னு சொன்னான், அவனும் வரல. யாரா இது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன மினி vlog மாதிரி தான். ஸோ ஆக்சுவலி பிளான் போட்டது ஒருத்தன், போயிட்டு வந்தது வேற ஒருத்தன். எப்படின்னா நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் வந்து என்ன பிரியாணி சாப்பிட்டேன்னா பீஃப் பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீசஸ்லாம் ரொம்ப வேவலை அண்ட் டேஸ்ட் வைஸ் ஓகே. பட் ரொம்ப ஆயில் ரொம்ப அதிகம், சிக்கன்லேயும் அதிகம், பீஃப்லேயும் அதிகம். சிக்கன் வந்து அவன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் நான் சாப்பிடல. இதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. என்னமோ இந்த வாட்டி எப்போவுமே சாப்பிடும்போது என்னமோ கொஞ்சோண்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னமோ இவ்வளோ இருந்த மாதிரி இருந்தது சாப்பாடு. ஸோ அதனால் எதுவும் தெரியல, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே. இன்னும் ஆயில் தான் அதிகமாக இருந்தால் கையில் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இருக்குது ஆயில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். Until then it's bye from JD. കഴിച്ചിട്ടില്ല. അപ്പൊ ഞാൻ കഴിക്കും. എനിക്ക് വെക്കമായി വരണുണ്ട്.